பிரியமானவர்களே, ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு எனக்கு யாருமே துணைக்கு இல்லையே என்று நீங்கள் மனதளவிலே அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேன் சகோதரனே. நான் உன் வலது கையை பிடித்து, எப்பவுமே இந்த வலது கையை எப்படி நீட்டுவோம்னா, ஹெல்ப் வேணும்னா தான் இந்த வலது கையை நீட்டுவோம். இல்லைன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த லெஃப்ட் ஹேண்டை நீட்டுவோம். ஆனால் வலது கையை நீட்டும் பொழுது, எனக்கு துணை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு, அவர் வலது கையை பிடிச்சிட்டாருன்னா நமக்கு வேற என்னங்க வேணும்? அவர் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று இன்றைக்கு சொல்லுகின்றார். யாருமே எனக்கு துணை இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது, நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அயர்லாந்து தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஊழியக்காரர் பிரசங்கத்தை முடித்து ஆல்டர் கால் பண்ணி கொண்டிருக்கின்றார். எல்லாரும் திரளான கூட்டம் முன்பாக வருகிறது. யாரெல்லாம் சுகம் பெற வேணுமோ எல்லாம் முன்னாடி வாங்கன்னு. ஆனால் அவர் பார்க்கும்பொழுது அவருடைய கண்கள் ஒரு சகோதரியை பார்க்க நேர்ந்தது. அந்த அம்மா தனியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கண்ணீரோடு அங்கிருந்து கையை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருக்காங்க. இது உணர்ந்தாரு, அவங்க எழுந்து வர்றதுக்கு, முன்னாடி வர்றதுக்கு, கூட்டிட்டு வர்றதுக்கு யாருமே இல்லைன்னு. அப்போ ஆண்டவர் அவரை உணர்த்தி, அவர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது போல அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது யாரோ கரத்தை பிடித்து தூக்குறதை போல உணர்ந்தாங்க அந்த அம்மா உணர்ந்த பிறகு கரத்தை பிடித்து தூக்கி எழுப்பி ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு முன்பாக, நான் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன், ஆனால் கர்த்தர் என் வலது கையை பிடித்து என்னை தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லி அந்த அம்மா சாட்சி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, அப்படி அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம். இனிமேல் நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் வலது கையை தூக்கி நிறுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த வலது கையை தூக்கி பிடித்து உயர்த்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். அந்த தேவனிடத்திலே நம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஒப்படைப்போம்.